ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக கண்களை மூடுவோம். தேவனுடைய கரத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். எங்கள் மகிமை மகத்துவமான நேச கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாக, தேவனின் மகிமைப்படும்படியாக அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அரியணை மறைத்து நீர் பிள்ளைகளோடு பேசும். தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பரமதகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார் தன்னுடைய சீசர்களுக்கு. லூக்கா 24 அதிகாரத்தினுடைய 45 வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை சொன்னார். இன்னைக்கு செய்தி அது இல்லை, இருந்தாலும் நான் சொல்லிட்டு செய்திக்குள்ளே போக நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி செல்றதுக்கு முன்னாடி சீசர்லாம் அழைத்து எப்பா அப்படி சொல்லி ஒரு முக்கியமான காரியத்தை பேசினாரு. வாசிக்கலாம் யாராவது ஒருவர் 45 வசனத்திலிருந்து. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். செஞ்சு முடிச்சிட்டேன்றார். அவர் பாடுபடணும், அப்புறம் என்ன செய்யணும்? 3ஆம் நாள்ல மறுபடியும் உயிர்த்தெழணும். இது செய்ய வேண்டியதா இருந்தது. யார் செஞ்சுட்டா? இயேசு கிறிஸ்து சொன்னா செஞ்சு முடிச்சுட்டேன், செய்ய வேண்டியது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி செய்யப்பட வேண்டியது என்ன அப்படின்னு வார்த்தை சொன்னார். அடுத்த 2 வசனத்துல வாசிக்கலாமா? அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். சகல தேசத்தாருக்கு இல்ல, எங்க தொடங்கணும்? ஏன்னா எருசலேம் இருக்கிற மாத்திரம் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தாலும் ஒன்னும் கிளிக்கல. அதனால அங்க தொடங்கி எது பிரதர்? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்போம். அதை குறித்து எங்க தொடங்கணும்? எருசலேம்ல தொடங்கி உலகமெங்கும் வாசிங்க, சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். இவைகளுக்கு சாட்சி வாசிங்க. மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சாட்சிகளா இருக்கிறீர்கள். நீங்க சாட்சியா மாறணும். அது மாத்திரம் இல்ல, உலகமெங்கும், எருசலேம் தொடங்கி உலகமெங்கும். இப்ப என்ன செய்ய இருக்குது? இந்த மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. இதான் செய்யப்பட வேண்டியதுன்னாரு. செய்ய வேண்டியது நான் செஞ்சுட்டேன், நீ அப்பப்போ அல்றதும் அப்பப்போ சந்தோஷப்படுறதும் செஞ்சுட்டு இருக்காத. செய்ய வேண்டியதுன்னு ஒன்று சொல்லியிருக்க இல்லையா? செய்யப்பட வேண்டியதுன்னு அது செய்கின்றார். செய்யப்பட வேண்டியது என்ன பிரதர்? 2 காரியம். முதல்ல நீங்க சாட்சியா மாறணும், நான் சாட்சியா மாறணும். எதுக்கு? மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் சாட்சியா மாறணும். 2வது தூக்கிட்டு போய் உலகம் எங்க சொல்லணும். நம்முடைய பலன் எங்க இருக்கு பிரதர்? நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா உலகம் எங்க இதை நான் கொண்டு போய் சேர்க்கறதுலாம் இருக்கு. எதை குறிச்சு? மனம் திரும்புதலை குறிச்சு, பாவ மன்னிப்பை குறித்து உலகம் எங்கும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் தேவன் சொல்ற 2வது அஜெண்டா, உங்களுக்கு கொடுக்குற அஜெண்டா. ஆனா அதை விட்டுட்டு சும்மா அப்பப்ப துக்கமா இருக்காத, அப்பப்ப கருப்பு சட்டை போடாத, அப்பப்ப தாடியை விடாத, இந்த நாள் நான் தாடி விடுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாத, ஊரை சுத்திட்டு அலையாத, எப்பவும் சந்தோஷமா இரு. செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், செய்யப்பட வேண்டியதுக்கு மட்டும் ரெடியா இருன்னாரு. அதை மட்டும் கரெக்டா இரு. நம்ம அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா வேலையும் செய்வோம். மனம் திரும்பலுக்கு பாவ மன்னிப்புக்கு சாட்சியா மாறிடு, அதை விட்டுருவோம். இதை கொண்டே உலகமெங்க பிரசங்கம் பண்ணுயா, அதையும் விட்டுருவோம். மீது எல்லா சேட்டையும் பண்ணுவோம். இந்த மத்தேயு 21 அதிகாரத்தில் சகரியாவினால் உரைக்கப்பட்ட அதே தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. என்னங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே தீர்க்க தரிசனமா அப்படி கேட்காதீங்க. இந்த சகரியா தீர்க்க தரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது இது என்னன்னாவது அவருக்கு விளங்கி இருக்குமான்னு தெரியாது. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னதை, தேவன் சொன்னதை அவர் எழுதி வச்சிருக்கிறார். இது என்ன நடக்க போகுது என்பதாவது அவருக்கு விளங்கி இருக்குமான்னு தெரியாது. அல்லது நானே ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கே எழுதி வச்சிருக்கிறையா அப்படிங்கிறது சகரியா தீர்க்க தரிசிக்கு விளங்கி இருக்குமான்னு தெரியாது. அதானுங்க இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தீர்க்க தரிசனமான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுது இந்த பகுதி. ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கும் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை உரைக்கப்படுகிறது. ஜனங்களுக்கு என்ன உரைக்கப்படுகிறது? 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும்
தாழ்மையுள்ளவர். 3 வார்த்தைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஜனங்கள்ட்ட சொல்லப்பட போது, ஐயா ராஜா வருகிறார், உன்கிட்ட வருகிறார், உன்னை தேடி வருகிறார். எவ்விதமாய் வருகிறார்? நீதியுள்ளவராக, ரட்சிக்கிறவராக, எப்படி தாழ்மை உள்ளவராக தேவனாகிய கர்த்தர் வருகிறார். நல்லா கவனிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு பிரதர்? அன்புள்ள தகப்பன், ஆனா கண்டிப்பானவர். இதா புரியுதா? ஆதி காலத்துல எல்லாரும் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பா வளர்ப்பாங்க. ஆனா பிள்ளைகள் யாருக்கும் தகப்பனும் தாயும் கண்டிப்பா இருந்ததுனால பாசம் குறைந்ததாக பார்க்கல. இன்னைக்கு 50+ இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உங்க அப்பாவும் அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்கன்னு, எவ்வளவு கண்டிப்போட வளர்த்தாங்கன்னு. அந்த கண்டிப்பா வளர்த்ததுனால அவங்க மேல உங்களுக்கு பாசம் குறைஞ்சுதா? ஆனா இப்ப எந்த பேரண்ட்டும் பெரும்பாலும் கண்டிப்போட வளர்க்கிற மாதிரி பார்க்க முடியல. அவங்க இஷ்டத்துக்கு விடுறாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு பாசம் இருக்குதா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்கு தான் தெரியணும். நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு பிரதர்? அவர் அன்பே உருவானவர், உங்களுக்காக எனக்கு ஜீவனை கொடுத்தவர், ஆனா கண்டிப்பான தகப்பன். கண்டிப்பான ஒரு ஃபாதரை, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு தகப்பனை உலகத்துல பார்த்தா பிள்ளைங்கள்லாம் அந்த அப்பாவை பார்த்தோன்னு என்ன செய்யும்? ஆதிகால தகப்பன்லாம் எப்படி இருந்தாரு? அவர் வாராருனாலே வீடு கப்சிப்புன்னு ஆயிரும். அவர் நினைச்ச நேரம் கிளம்பி போவாரு, நினைச்ச நேரம் என்ன செய்வாரு? நினைச்ச நேரம் வருவார். அவர் வர்றாருன்னா வீடு கப்சிப். வீட்டுல எதெல்லாம் பெஸ்ட் இருக்குதோ அதெல்லாம் யாருக்கு போயிடும்? நல்ல வாழைப்பழம் அப்பாவுக்கு போயிடும். அழுவன வாழைப்பழம் தான் பிள்ளைகளுக்கு. அப்பா வராரு, அம்மாக்காரு என்ன செய்வானா, முட்டை சுடுறா அப்படி, நல்ல பெரிய முட்டையா ஒண்ணு வருது அப்படின்னா இந்த முட்டை அப்பாவுக்கு, உனக்கு மீதான் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. இப்ப பிஞ்சு போனது, நொந்து போனது, அழுவுனதெல்லாம் அப்பாவுக்கு, நல்லதெல்லாம் யாருக்கு? அந்த காலத்துல அப்படி இல்லை. மனைவி சொல்லுவா, ஐயோ அவர் வராரு, அவர் தான் முக்கியங்கிறத, ரொம்ப குடும்ப தலைவர் முக்கியம் என்பதை குடும்ப தலைவி சரியானபடி மையப்படுத்தி தான் பிள்ளைகளை வளர்த்தாங்க. இப்ப அவன் கிடக்குறான்றது பாதி பேர் வீட்டுல. உங்க வீட்டுல அப்படி சொல்லனா பரவாயில்ல, பாதி பேர் வீட்டுல சொல்றது அவன் கிடக்குறான். அப்புறம் அவன் கிடக்குறான்னா அப்புறம் அவர் என்ன செய்வான்? பிள்ளைங்க என்ன செய்யும்? அது வேலையை செய்யும். அப்ப நல்லா வேலை கொள்ளுங்க. நிறைய பேருக்கு ஒரே ஹாப்பி, எங்க வீட்டுல நடந்தது மாதிரியே இருக்குது அப்படி. அப்பெல்லாம் அப்படிதான் பேரண்ட்ஸ் அந்த தகப்பன் அப்படிதான் இருப்பாரு. அவருக்கு இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அவரும் ஒரு நாள் பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு கேட்க மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு சாப்பிடுவார், அவர் பாட்டுக்கு இருப்பாரு. அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு தான் அவர் பிள்ளைகளை பத்தி யோசிப்பார். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாமே தலைகீழ். இன்னைக்கு பிள்ளைகளை மையப்படுத்தி தான். ஒரு காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் ஸ்கூல்லாம் நாங்க ஸ்ட்ரிக்டான ஸ்கூல், நாங்க ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு சொல்றதுல அவங்களுக்கு பெருமை இருந்துச்சு. பேரண்ட்ஸ் தேடி கொண்டு நினைச்சுவாங்க அந்த ஸ்கூல்ல காலேஜ்ல தான் பிள்ளைகள் நினைச்சுவாங்க போடுவாங்க. மொபைல் அலோடு இல்லை, அங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அலோடு இல்லை. அப்படியெல்லாம் இருந்த காலேஜுகள்லாம் இன்னைக்கு கிடையாது. இப்போ ஒரு 10 வருஷ கேப்ல எப்படி வேணா போனை வச்சுக்க, எப்படி வேணா இரு. அப்ப என்னாச்சு பிரதர்? ஒரு காலத்துல நாங்க ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிற நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜ் அப்படி சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டதெல்லாம் இன்னைக்கு பரவாயில்ல, அட்மிஷன் வராதுன்னு சொல்லி எங்க மாறிட்டு, நீ எப்படி வேணா வச்சுக்க, எப்படி வேணா வாழ்ந்துக்க, எனக்கு தேவை ஃபீஸ் வருதா, ஃபீஸை கட்டுறியா வா, எனக்கு அட்மிஷன் தான் மிக முக்கியமானது, அதனால நாங்க ஜாலி காலேஜ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா மாத்திக்கிட்டாங்க. அதான் இந்த காலம். ஆனா நம்ம ஆண்டவர் யாரு பிரதர்? நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். அவர் மாறவே மாட்டார். கேரக்டர் மாறவே மாறாது. அவர் எப்படிப்பட்ட தேவன் பிரதர்? கண்டிப்பான தகப்பன், ஆனா அன்பே நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அவர் எங்கெல்லாம் நான் உனக்கு தாழ்மை உள்ளவரியா, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வையா, நான் உன்னை ரட்சிக்கிறவரியா, உனக்காக என்னையே பலியா கொடுக்கிறவரியான்னு சொல்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய நீதி தவறாமையும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இங்க 3 கேரக்டர் சொல்லப்படுது. இங்கேயும் நீதி உள்ளவராக, ரட்சிக்கிறவராக, தாழ்மை உள்ளவராக உன்னிடத்திலே வருகிறார் என்று ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இப்படி ராஜா வர்றாரு. எதுல வர்றாரு? அடுத்து சொல்றாரு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். எதுல வரார் என்பதை மையப்படுத்துகிறார். உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற வண்ணமாக ஆதி காலத்துல ராஜாக்கள் கழுதையில வந்தாங்கன்னா அவர் ராஜாவா வர்றாருன்னு அர்த்தம். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கழுதையில வருவார். ராஜாக்கள் போருக்கு வரும்போது குதிரையில வருவாங்க. நீங்க உடனே தாழ்மையின் சின்னமாக கழுதையை தேர்ந்தெடுத்தா நீங்க சொல்லக்கூடாது. அந்த காலத்துல கழுதை தாழ்மையின் சின்னமான்னு தெரியாது. இன்னைக்குதான் தாழ்மையின் சின்னம். அன்னைக்கு அது பயன்பட்டதான ஒரு கழுதை இல்லையா?
இன்னைக்கு எல்லாரும் கழுதை யூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப தாழ்மையின் சின்னமாலாம் நமக்கு தெரியாது. அதுவும் பணக்காரங்க வீட்டுலாம் இருக்கும். எல்லா ஏழை வீட்லயும் என்ன செய்யாது கழுதெல்லாம். என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? அது உண்மையில ராக்லாண்டான்னு தெரியாது. மிஸ்டர் ராக்லாண்ட் அவர்களுடைய பாருங்கள், சைக்கிள்ல ஊழியம் பண்ணது வந்திருக்கிறாரு. சைக்கிளை சுத்தி பாருங்க, எவ்வளவு அவர் பாத்திரம் பண்டம் விளக்கு எல்லாம் சைக்கிளை சுத்தி கட்டி தொங்கிட்டு இருக்கும். ஒரு மிஷினரி ஒழித்து போவாரு. அதை ராக்லாண்ட் போட்டு, ராக்லாண்டை பார்த்தீர்களா? அப்படி எல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. நீங்க பாத்துருக்கலாம் சீனை. நான் இருந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாங்க, அந்த காலத்தில் எப்படி சைக்கிள்ல ஊழியம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, இந்த காலத்து ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. நான் கீழே கமெண்ட் போட்டேன், அந்த காலத்துல எத்தனை பேருக்கு சைக்கிள் இருந்துச்சுன்னு கேட்டு. நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் இருந்த கிராமத்தில் அதிகபட்சம் ஒரு 10 சைக்கிள் இருந்திருக்கும். 10 சைக்கிள், ஒரு டிவிஎஸ் 50, 3 பணக்காரன்ட்ட கார், அவ்வளவுதான். அவங்க லேண்ட்லார்டு. ஒரு 10 சைக்கிள் இருந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வால் உள்ள மர்பி ரேடியோ இருக்கும். அது மழை பெஞ்சா எடுக்காது, கொஞ்சம் வெயில் வச்சு சூடாக்கணும். இந்த மர்பி ரேடியோ யார் வீட்டுல எல்லாம் இருக்குதோ அவெல்லாம் பெரிய கோடீஸ்வரன். எங்க வீட்டில் ஒன்று இருந்துச்சு. கடைசி அதை வாங்கி ரெடி பண்ணி வைக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை. அது ஒருத்தனை தேடி பிடிச்சி எடுத்து அதை வால்வு ரேடியோ ரெடி பண்ணுவான்னு ஒருத்தன் வந்தான். வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற முக்கியமான 4 வால்வை கழட்டிட்டு வேற பார்ட்ஸ் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு ஓடியே போயிட்டான். அவன் வந்ததே எதுக்கு? கடைசியில் மறுபடி ரெடி எங்க போச்சு பிரதர்? குப்பையில போச்சு. வீட்டுல கிடக்குது, அதை ரெடி பண்ணி வைக்கலான்னு ஒரு ஆசையில கடைசியில் உள்ள இருக்கிற 4 வால்வையும் கழட்டி கொடுத்துட்டு தூக்கி தூர போட்டு வால் பார்த்துட்டு போய் கண்ணாடியில் இவ்வளவு பெருசா இருக்கும். அவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க வீட்டுல தான் ரேடியோ இருக்கும். இப்ப ராக்லாண்டு சைக்கிள் வச்சிருந்தாருன்னா அது அந்த கால கார் மாதிரி கணக்கு. சைக்கிள்ல போனான்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப இன்னைக்கு கழுது என்பது ஏழ்மை. ரைட், ஓகே, ஏழ்மை உள்ள வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. அன்னைக்கு அப்படி இல்லை. 2வது ராஜாக்களுடைய பாரம்பரியம் அதுவல்ல. யெகூ அபிஷேகம் பண்ணப்படும் போது பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கீழே விரித்து எக்காலம் ஊதி ஏசு ராஜாவானான் என்றார்கள். இது அவருடைய வழக்கம். ராஜா கழுதையில வரும்போது அவளை ஏற்றுக்கொள்வது எந்த விதமாக? வஸ்திரங்கள் எடுத்து கலட்டி போட்டு மரக்கிளைகளை போட்டு அவரை ராஜாவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப இந்த ஜனங்களுக்கு உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் என்ன? உன்னை ரட்சிக்கிறவர், உனக்கான நீதியை வெளிப்படுத்துகிறவர், தாழ்மையின் ரூபமாக உன்னிடத்தில் வருகிறவராக உன் இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வருவாரு. இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா மூலமாக தேவனாய கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அந்த ஜனங்களுக்கு எருசலேம் நகரத்தாருக்கு அறிவிக்கிறார். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க, 10ஆம் வசனத்துல இப்ப அடுத்த தீர்க்க தரிசன வரி என்பது இயேசு கிறிஸ்துவை நோக்கி கடந்து வருகிறது. வாசிக்கலாம். எப்ராயிம் என்ற ரதங்களையும் எருசலேமில் இருந்து குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். இதெல்லாம் அன்னைக்கு எருசலேம் பட்டணத்தில் நடக்க போற காரியம். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். நல்லா கவனிங்க. பெகைன் ஆண்டவராய் கர்த்தரை குறித்து வார்த்தை வெளிப்படுகிறது. அவர் ஜாதிகளுக்கு என்ன செய்வார்? அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். இப்ப எருசலேம் நகரத்தார்ட்ட சொல்லிட்டாரு. அது யூதருக்கு சமாதானம் கூற வரல. அவரு யாருக்கு வந்தாரு? சாதிகளுக்கு சமாதானம் கூற வர்றாரு. உனக்கு மாத்திரம் இல்ல, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற நீ புறஜாதி என்று அழைக்கிற அல்லாதவர்களுக்கும் அவர் சமாதானம் கூறுவதற்கு தான் வர்றாரு என்பது அன்னைக்கே தீர்க்க தரிசனமா உரைக்கப்படுகிறது. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை அல்ல. ஆனா யூதர்களை நோக்கி எருசலேம் நகரத்தை நோக்கி தேவன் பேசுகிற வார்த்தை, அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அப்புறம் அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தம் என்ன செய்யும்? செல்லும். அவருடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்கும் என்பது ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார். ஐயா, உலகம் முழுவதும் இருக்குன்றார். எல்லாமே ஒரு ஆளுகை தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பூமி உருண்டையான்னு தெரியாது. நதியோரத்தில் அவன் பூமி தொடங்கினதா அவன் நினைச்சுக்கிடுவான். எல்லாம் அவன் ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கிற நதியோரம் கடலோரம் இருக்கிறவன் என்ன நினைச்சுக்கிடுவான்னா, இப்போது இங்கதான் நம்ம ஊரே தொடங்குது, அதுக்கு அந்த சைடு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதனால சொல்ல, நதி தொடங்கி எல்லா பக்கமும் எல்லா எல்லைகளிலும் அவருடைய ஆளுகை இருக்கும். பூமி முழுவதும் அவருடைய ஆளுகை இருக்கும். இதெல்லாம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து யாரு? நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், பூமி முழுவதையும் ஆளுகை செய்ய போகிறவர், இந்த உலகத்திற்கு சமாதானம்
கூறுபவர், இதெல்லாமே ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி எப்படி தீர்க்க தரிசனம் திரும்புது? அடுத்த வசனம், உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால என்ன செய்வேன்? நான் விடுதலை பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும்படி கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னன்னா, உன்னுடையவர்கள். உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே என்ன செய்யப்படுவார்கள்? அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். உன்னுடையவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். யாரை கொண்டு? உன்னை கொண்டு. எதன் அடிப்படையை வைத்து? உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. இப்ப அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? உன்னுடைய ஜனங்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். எப்படி சிறைப்பட்டிருக்கிறார்கள்? தண்ணீர் இல்லாத குழியிலே கிடக்கிற ஜனங்களா இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத குழி எந்த விதத்திலும் ஒருவேளை ஜீவனை பெறுவதற்கு முடியாதபடி ஜீவனுக்கு போராடுகிற குழி. எசேக்கியேல் 37 சொன்னாரு, ஜீவனை அச்சு போய் பிரேத குழிகளான குழியில கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். உலர்ந்து போன எலும்புகளை அடையாளப்படுத்தும் போது சொன்னது என்னுடைய ஜனம், ஆனா நம்பிக்கையற்று இருக்கிற ஜனம், அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிற ஜனம், இதை நான் பிரேத குழியிலிருந்து தூக்கி எடுத்து என்ன செய்வேன்? அதற்கு நான் ஜீவனை கொடுப்பேன் என்று எசேக்கியேல் 37 ஆண்டவராய் கர்த்தர் பேசுகிறார். குழியில கிடக்கிற ஜனம் அப்படின்னா என்ன பிரதர்? ஜீவனுக்காக போராடிட்டு இருக்கிற ஜனம். போராடி ஜீவனே போன ஒரு கூட்டத்தையும் மீட்கிறவர் தான். ஜீவனுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தையும் மீட்கிறவர் தான். இப்ப என்ன பிரதர் பெரிய போராட்டமா இருக்கிறது? தண்ணீர் இல்ல. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா பிரதர், ஜீவ தண்ணீர் இல்ல. தாகமா இருக்கிற ஜனம், எப்பவுமே தாகம் தீரல. விளங்குதா விளங்கலையா? அதனாலதான் சிலுவையில சபையை சம்பாதிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கடைசி காயம் விழாவில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த காயம் தேவையே இல்லை. போற போக்கில் பொறிச்சு அவன் குத்துவதாகத்தான் பைபிள் சொல்லுது. வந்து பாக்குறான், யாரெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு அந்த கால வழக்கத்தின்படி இன்னும் உயிர் போகாம தொங்கிட்டு இருக்கிறாங்களோ அவருடைய முழங்கால்களை முறித்து அந்த ஜீவனை அவர்கள் போகும்படியாக நடத்துவது அவங்களுடைய வழக்கம். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட இன்னொரு தீர்க்க தரிசனம் என்ன? நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற வார்த்தை. அது இயேசு கிறிஸ்துவுக்காக உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஒரு பாஸ்டர் நல்ல தேவனுடைய மனுஷன் தான், ஊழியத்துக்கு போறாரு. என் நண்பரும் கூட போறார். வேன் கவுந்துருது. அவங்க சபையை சார்ந்த எல்லாருக்கும் எலும்பு முறிவு, தோள்பட்டியில, காலர்ல, கையில எல்லாம் எலும்பு முறிவு. அவர் வெளியே வந்து, இவர் பின்னாடி கார்ல போறாரு பாஸ்டரும் இன்னும் 2 பேரும். வெளியே வந்து உட்காந்து சோகமா இப்படியே உட்காந்துருக்காரு. என்ன பாஸ்டர் அப்படின்னா, பைபிள்ல போட்டிருக்கு நீதிமான எலும்பு முறிக்கப்படுவதில்லைன்னு. எல்லாரும் எலும்பு முறிச்சு போச்சே அப்படின்னு. என் நண்பர் பக்கத்துல இருந்து, என்ன அர்த்தம்? உங்க சபையில ஒருத்தனும் நீதிமான் இல்லைன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நக்கல். ஆனா அது யாருக்கு குறைக்கப்பட்ட வார்த்தை பிரதர்? இயேசு கிறிஸ்து குறைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை. நமக்கெல்லாம் எலும்பு முறியத்தான் செய்யும். சேட்டை பண்ண என்ன செய்ய டபக்குன்னு முறிஞ்சிடும். ஆனா தேவன் என்ன பண்றாரு பிரதர்? அவருக்கு குறைக்கப்பட்ட வார்த்தை அது நிறைவேறணும். அப்போ வந்து பாக்குறாங்க, அவர் ஆல்ரெடி தன்னுடைய ஜீவனை பிதாவுக்கு ஒப்புவித்ததுனால மற்ற திருடர்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஆல்ரெடி மரித்தவரா இருக்கிறாரு. அதனால முழங்கால்களை முறிக்காம போர்ச்சவைக்கு இப்படி திரும்புறான். அதை போட்டிருக்கோம், ஆகிலும் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா டப்புன்னு ஈட்டி எடுத்து குத்துறான் விழாவில் இருந்து தண்ணீரும் ரத்தமும் வெளியே இருக்கிறது. அந்த ரத்தம் எதற்கு அடையாளம் பிரதர்? உங்களை என்னையும் மீட்பதற்கு அடையாளம். அந்த விழாவிலிருந்து உருவாக்கப்பட்ட சபை இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டது என்பதனுடைய அடையாளம். ஆதாமுடைய எலும்பிலிருந்து மணவாட்டி ஆகிய ஏவாள் என்ன செய்யப்பட்டா? விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய விழா எலும்பிலிருந்து சபையாகி நீங்கள் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மீட்பு அந்த உருவாக்கத்தில் எப்படி வந்தது பிரதர்? இயேசுவின் ரத்தத்தாலே வந்தது. சபைக்குள் இருக்கிற ஜீவன் எப்படி வந்தது? புறப்பட்டு வந்து அந்த தண்ணீராலே வந்தது. அதான் ஜீவ தண்ணீர், தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீர். ஒருவனுக்கும் ஒரு காலத்திலும் தாகம் உண்டாகாது என்று சொன்ன ஜீவ தண்ணீர். இதை பருகிறவனுக்கு அவனுக்குள்ளே அந்த நீரூற்றானது ஊறும் என்று வாக்கு பண்ணப்பட்ட ஜீவ தண்ணீர். அந்த ஒரு வருஷம் வாசிருமா? யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய்
ஊறுகிற நீரூற்றா இருக்கும். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? ஒரு மனுஷனை தேவனாய் கர்த்தர் ரட்சிக்கும் போது ஒரே ஒரு விசை தான் அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். ஒரு விசை ஒப்புக்கப்பட்ட விசுவாசம் என்று யூதா நிருப பகுதி சொல்லுது. ஒரு தடவை தான் விசுவாசம் கொடுக்கப்படுது. அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்வதும், அந்த விசுவாசத்தை காத்து கொள்வதும், அந்த விசுவாசத்துல வளர்வதும் அது அவரவருடைய கடமை. ஒரு முறை தான் விசுவாசம் கர்த்தர் கொடுப்பார். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். அதே மாதிரி ஜீவ தண்ணீர், அதுவும் ஒரு விசை தான் கொடுக்கப்படும். டெய்லி வந்து ஊட்ட மாட்டார். ஒரு விசை தான் ஜீவ தண்ணீருடைய அனுபவம் மனுஷனுக்குள்ள வரும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அது என்ன செய்யும்? உள்ள இருந்து நித்திய ஜீவ காலமா ஊறிட்டே இருக்கும். ஆண்டு அப்பப்ப வந்து என்ன செய்ய மாட்டாரு? ஆவியானவரே இறங்கி வாருன்னு சொல்லி பாட்டு பாடுறதுனால ஒவ்வொரு வாரமும் மேல இருந்து இறங்கி வர மாட்டாரு. உன்னை அபிஷேகத்து தேவன் உனக்குள்ள இருப்பார். உனக்குள்ள இருந்தா அவர் நினைச்சுவாரு, செயல்படுவார். நம்ம தான் பாட்டு பாடும் போது ஆவியானவரே இறங்கி வாருன்னு பாடுவோம். அப்புறம் மேல பாத்துக்கிட்டு அங்கிருந்து வருவாரான்னு கேட்க கூடாது. அதான் உள்ள வந்துட்டாரடா, நீ உனக்குள்ள இருப்பாரு, நீ வானத்தை பார்த்துட்டு வருவாரான்னு கேட்காதான்னு ஆண்டு சொல்லுவார். இதெல்லாம் நீங்க விலகி கொள்ள வேண்டிய காரியம், ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு விசை தான் விசுவாச ஒப்பு கொடுக்கப்படுது. ஒரு விசை தான் ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு அது நித்திய ஜீவ காலமா என்ன செய்கிறது? ஊறுகிறது. அது எந்த அளவு ஒரு மனுஷன் எடுத்து அந்த ஜீவனுக்கு எதுவான காரியத்தை பயன்படுத்துறானோ அந்த அளவு அந்த ஜீவ தண்ணீர் என்ன ஆகிட்டே இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? இறைக்கிற கிணறு தான் ஊறும். இறைக்கிற கிணறு தான் ஊறும். இறைக்கிற கிணறுடைய தண்ணீர் தான் சுத்தமா இருக்கும். பயன்படுத்தாத தண்ணி கிணறு எப்படி இருக்கும்? சரிங்க, தண்ணி பஞ்சம் வர்றதுக்காக நான் என் கிணத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த வருஷம் ஃபுல்லா தண்ணியே நான் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னாலும் பஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம என்ன பண்ணிடும்? கரெக்டான யூஸ் பண்ணவே இல்லைங்க. அதுக்காக தண்ணி நான் அப்படியே இருக்க போதா? அது வெயில் காலம் வந்தா பஞ்ச காலம் வந்தா இறங்கி போயிடும். கரெக்டா இல்லையா? நல்லா நீங்க விளங்கி கொள்ளுங்க. அப்போ பிரதர், பயன்படுத்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பயன்படுத்த நல்ல ஊறும். பயன்படுத்த ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்ப ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை உங்களுக்குள்ள இருந்து நீங்க எவ்வளவு தூரம் அதை டெவலப் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் அந்த தண்ணீர் உங்களுக்குள்ள என்ன ஆகிட்டே இருக்கும்? ஊறிக்கிட்டே இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது அவ்வளவு வலிமை புரிந்தவளாக உங்களை மாற்றும். நீங்க பயன்படுத்தவே இல்லைனாலும் அது என்ன ஆகும்? என்னங்க, ஜீவ தண்ணீர் ஒரு தடவை கொடுத்துட்டாருங்க, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டேன், இப்ப ஏனோ வாழ்றேன் பிரதர், அது அப்படியே தேங்கி கிடக்கும். அப்போ அதை ஃப்ரெஷ்ஷா நல்ல அடிக்கடி ஊறுகிற தன்மையா இருக்கணும்னா ஜீவனுக்கு எதுவும் எடுத்து அதை பயன்படுத்துங்க. ஏன்னா அது உள்ளுக்குள்ள ஊறுகிற ஊட்சா இருக்கிறது. அப்போ இந்த கடைசி காயம், உடம்புழுக்க காயம் தான். நம்ம தான் 5 காயம் சொல்லுவோம், ஏன்னா 5 மேஜர் காயம் இல்லையா? சரிங்க, தலையில் இருக்கிற முள்முடி ஒரு காயம்ன்றீங்க, எத்தனை முள்ளு குத்துச்சு? கொடுக்கப்பட்ட சவுக்கடி, உடல் முழுவதும் உழுது போட்டவனுடைய நிலம் போல இயேசுவனுடைய சரீரம் மாறிச்சுன்னு சொல்லுது. அப்புறம் எத்தனை காயம்? அப்ப ஆண்டுடைய சரீரத்தை அந்த காயத்தோட எண்ணிக்கை எத்தனை? எண்ண முடியாது. அது சரீரம் முழுவதும். நாங்கள் திருவிருந்தில் அடிக்கடி சில நேரம் பயன்படுத்துகிற வார்த்தை அங்குலம் அங்குலமாக அது பீத்தறியப்பட்டேன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படிதான் ஒரு சரீரம் பீத்தறியப்பட்டுச்சு. அவ்வளவு கடினம். இவ்வளவு காயத்தை ஏற்று உங்களுக்காக எனக்காக பாடுபட்டவருக்கு கடைசியிலும் தேவையில்லாத ஒரு காயம். அது ஜீவனே போன பிறகு குத்தப்பட்ட காயம். ஆனா அங்கிருந்தா நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கோம். இப்ப ப்ராபசியா சொல்லப்படுது, உலகம் முழுவதும் அவருடைய ஆளுகை கீழே வரும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை கீழே தான், இன்னைக்கு ஆவியானுடைய ஆளுகை கீழே தான் உலகம் முழுவதும் இருக்குது. அவர் சொன்னா நடக்கும், சொல் நடக்காது. அவர் என்ன சொன்னாலும் கேட்கும். அது சாதாரண விஷயமோ அல்லது அது ரொம்ப கடினமான விஷயமோ சொன்னா ஆண்டவர் அனுப்பி வைப்பார். அவர் ஆளுகை கீழே தான் இருக்கு. அவர் சொன்னா யானை வரும், கழுதை வரும், குதிரை வரும். அவர் சொன்னா ராஜா கேட்பாரு, அவர் சொன்னா சிஎம் கேட்பாரு, அவர் சொன்னா பிஎம் கேட்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். விவசாயிகளுக்கான சட்டம் கொண்டு வரும்போது கர்த்தர் சொன்னாரு, ஒரு கமா கூட மாத்த மாட்டேன்னா ஆண்டவர் சொன்னார், அது இல்லாம பண்ணுவேன்னாரு. எவ்வளவு பேசியிருக்காரு. பேசின ஒன்னையாவது நிறைவேற்றாம விட்டு இருக்கிறாரா? எல்லாத்தையும் இதுவரை தேவன் நிறைவேற்றாம விட்டதே கிடையாது. அப்ப யார் ஆளுகை கீழே இருக்கு? சமாதானம் கொடுக்கணும் யாரு கொடுக்க முடியும்? அவர் தான் கொடுக்க முடியுது. அவ்வளவும் ஜனங்களுக்கு அவர் மூலமாய் நடக்க போகிற காரியமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அவருக்கு உரைக்கப்பட்டது. உன் ஜனத்தை, உன்னுடைய மக்கள் யா,
அந்த ஜனம் இன்னைக்கு எங்க கிடக்குது? தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டு கிடக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான நிலை இல்லை. அவர்களை நீதான் மீட்க போற. யாருடைய ரத்தத்தினாலே? உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நீ மீட்க போகிறாய் என்று இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே அது இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாரும் கிடையாது. மீட்கப்படுவீர்கள், விடுதலையாக்கப்படுவீர்கள்னாலும் இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாரும் கிடையாது. சகரியாவுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் சொன்னதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன நடக்க போது தெரியாது, எப்படி நடக்க போது தெரியாது. சொன்னதை சொல்றோம், அதுக்கே எங்களுக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இதை வச்சுட்டு எவன்லாம் வீடியோ எடுத்துட்டு உயிர் எடுக்க போறான்னு தெரியல. சில நேரத்தில் சிலது ஒரு 6 மாசம் லேட்டா நடக்கும். இவன் அதுக்குள்ள நம்மள போய் தீர்க்க தரிசியுமா கூட வார நாள் கிளம்பி நிற்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யோசிச்சுதான் நம்ம என்ன செய்யணும்னா, நாங்களே பயந்து தான் கர்த்தர் சொன்னா கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவது. ஏன்னா இவன் என்ன சொல்லுவான், என்ன சேட்டை பண்ணுவான்னு தெரியாது இல்லையா? நல்லா கவனிங்க. அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் பிரதர்? இது இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது. இப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்படுகிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்ன? அது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதுல ஒன்னதான் சொன்னார். என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, 12ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அப்ப தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருந்தா கூட கர்த்தர் சொல்றாரு, ஐயா நீ நம்பிக்கை உடையவனாயிரு, நம்பிக்கை உடையவளாயிரு. நீ சிறைச்சாலைக்குள் இருந்தாலும் நம்பிக்கை உடையவனாயிரு. உன்னை மீட்பதற்காக உன் இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நீ மீட்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். நீதிபரர் உனக்காக காத்திருக்கிறாரு. அதனால தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நம்பிக்கையுடையவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ சிறையிருப்பில் இருந்தா கூட விசுவாசத்தை என்ன பண்ணிக்க? காத்துக்கோள். அது எப்படி நடக்கும்னு கேட்காத. அது உன்னால முடியாது, உலகத்தால முடியாது, எந்த சொந்த பந்தங்களாலும் எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனா உனக்காக சிந்தின ஒரு ரத்தம் இருக்குதுயா, அதுதான் உடன்படிக்கையின் ரத்தம். அந்த ரத்தத்தின் மூலமாய் அவராலே, இயேசு கிறிஸ்துவாலே நீ அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவாய். சிறையிருப்பிலிருந்து விடுதலை வந்தோன்னே என்னாவது பிரதர்? ரெட்டிப்பான நன்மை வருகிறது. விடுதலை இல்லாம ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வராது. அப்ப விடுவிக்கப்படணும். விடுவிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? ஆண்டவர் சொல்ல நம்பிக்கையுடையவளா இருக்கணும். அது அவ்வளவு ஈஸியா பிரதர் இல்ல. உனக்கு சரியானபடி விளங்கிக்கணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது அவ்வளவு ஈஸியானதா பிரதர் இல்ல. கர்த்தருடைய சித்தம் வரும்போது அந்த காலம் வரை காத்திருக்கணும். அது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது. அந்த டைம் வரை வெயிட் பண்ண வேண்டியிருக்கிறது. அவர் இரண்டாவது நமக்கென்று வைத்திருக்கிற காரியம் அது எனக்கு ஏற்புடையதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். நேற்று ஒரு வாலிப தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தேன் மதியம். அவனுக்கு என்னுடைய ஆசை பிரதர், இதான் தொழில், இதான் செய்யணும்னு ஆசை. அதுக்குண்டான வருவாய், அதற்குண்டான ஆசீர்வாதங்கள், அதுக்குண்டான காரியம் ஒண்ணு அமையல. அதான் அவனுடைய துக்கம். எங்க அப்பாட்ட கேட்டா எங்க அப்பா இல்ல அதெல்லாம் செட் ஆகாதரா, இந்த தொழில் பண்ணுன்றாரு. ஆனா ஏன் ஆசை அப்படின்னா, பெரும்பாலும் வாழை பிள்ளைகளுக்கு நிறைய ஐடியா இருக்கும். பிராக்டிக்கலா ஒத்து போகுமான்றது யாருக்கு தான் தெரியும். ஆண்டவர் இடிஞ்சு கிடக்கிற ஆலயத்தை கட்டுறதுக்கே ஒரு வயசான தீர்க்கதரிசி, ஒரு இளம் தீர்க்கதரிசி உண்டாக்குனார். ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு யாருக்கு தெரியும்? அனுபவ ரீதியா இருக்கிற முதிர்ந்தவளுக்கு தெரியும் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியும். இதுல 2 பிரச்சனை இருக்கு. அந்த வயசான ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஐடியா சரியானதானான்னு புத்தி வரணும். அது ரொம்ப முக்கியமானது. அவங்க பழைய காலத்து மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவங்க அந்த பழைய காலத்து மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ரைட், ஓகே, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்றத அவங்க அனுபவ ரீதியாக கொஞ்சம் தெரியும். அப்போ என்ன பிரதர் ஆண்டுச்சு, இவனுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. வாலி பசங்களாம் கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். அதை செய்யறதுக்கான ஏதாவது வழி இருக்கான ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. எப்பா நீ சொல்ற ஐடியாவை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாதுல. அதே மாதிரி தம்பி புலம்பிட்டே இருந்தான். நேற்று நான் சொன்னேன், தம்பி நல்லா கவனி, என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு கூடும்போது எனக்கு அதுல பிடித்தம் இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய வழியா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா அது வரை தொழில் பண்ணோம், வர்ற ஊழியக்காரர் எல்லாரும் யார் வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவோம். பக்கத்துல அதே மாதிரி கஷ்டப்பட்டவங்க டெய்லி வருவாங்க. இதை ஒட்டி இந்த பேங்க் இருக்க இடத்துல பழைய ஆட்களுக்கு தெரியும், ஒரு மெஸ் இருந்து வர்றவங்க எல்லாரையும் அங்கே போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்லுவேன். சாப்பிட்டுக்குவான். ஆனால் இன்னைக்கு 4 பேர் சாப்பிட்ருக்காங்க, 7 பேர் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் நைட்டு பில்லை கொண்டு வந்து காசு வாங்கிட்டு போவான். இப்படியே வாழ்ந்து பழகாச்சு. இப்போ முதல் முறையா இப்படி வச்ச கையை இப்படி நீட்டணும். அதான் எனக்கு ரொம்ப பெயினா இருந்துச்சு ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கும் போது.
இது ரொம்ப பெயினா இருந்துச்சு. அப்ப அவன்கிட்ட சொன்னேன், தம்பி ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு, எனக்கு ஊழியம் பண்றதுக்கு பிரியமே இல்லை, ஆனா ஆண்டு வந்து என்ன நீ தான் ஊழியம் பண்ணுன்னு சொல்லி என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஊழியம்னா எனக்கு உயிர். ஊழியத்துக்காக என்ன வேணா செய்வேன். மரிக்கிற வரை, அந்த கடைசி நொடி வரை ஊழியம் பண்ணு எனக்கு ஒரு ஆசை. நீ நல்லவனான்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் நான் நல்லவன் இல்லைன்றேன். ஆனா ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறேன்னா அப்படி நேசிக்கிறேன். ஊழியத்தின் மேல உங்க அன்பு என்னன்னு கேட்டா அவ்வளவு. ஏன் தெரியுமா? எனக்கு பிடிக்காதான், ஆனா உள்ள வந்தவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படி ஒருவேளை நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தனா, இருதயத்தை திறந்த ஆண்டவரே எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீர் எனக்கு என்ன வச்சிருக்கிறீரோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன் நீ சொன்னா, கர்த்தர் உனக்கான வழியை திறப்பாரு. ஒருவேளை உனக்கு பிடிச்சதை அது மூலமா நீ ஃபியூச்சர்ல நிறைவேற்றிக்கலாம், அல்லது ஒருவேளை உனக்கு இப்ப பிடிச்சது அப்ப பிடிக்காமலே கூட போயிடும். கர்த்தர் கொடுத்தது உனக்கு என்ன செய்யும்? ஆழமா பிடிக்கும். தம்பியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நேரம் யோசிக்கிறான். அப்படியே பலர் பல விதமா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அம்மா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு அதை என்ன செய்ய முடியல. இது என்ன ஆசை என்பதை கடந்து வெளியே வர முடியல. ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன பிரதர்? அங்கதான் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு ஒண்ணு தேவை இருக்கு. அப்ப வெயிட் பண்ணணும். தேவனுடைய சித்தத்துக்கு வெயிட் பண்ணா காலத்துக்கு வெயிட் பண்ணணும். அவர் பிடிக்காத சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கிய ஒன்றா இருக்கிறது. அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, முதல்ல நீ சிறையிருப்பில் இருந்தால் நம்பிக்கையோடு இரு. இரண்டாவது, தேவன் உன்னை விடுவிப்பார். விடுவிப்பதற்கான ஒரே காரியம் உனக்காக அவர் சிந்தின ரத்தம். அதுக்கு பிறகு நீ ரெட்டிப்பான நன்மை அடைவ. அதோட முடிக்கல. அதுக்கு பின்னாடி பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்காக இறங்கி உங்களை ரத்தத்தினாலே மீட்கும் போது என்னெல்லாம் நடக்குது? 13ஆம் வசனம், உன்னை பராக்கிரமசாலியினுடைய பட்டயத்திற்கு நான் என்ன செய்வேன்? உன்னை ஒப்பாக்குவேன். ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், என்னாலே மீட்கப்பட்ட ஜனம், சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஜனம் எப்படி இருக்குன்னா, பராக்கிரமன் கையில் இருக்கிற பட்டயம். இது சங்கீதம் 127 என்ன சொன்னாரு? பராக்கிரன் கையில் இருக்கிற அம்பு. எபேசியர் 3:10 என்ன சொன்னாரு? என்னுடைய செய்கை. இப்ப பட்டயம் அப்படின்னு நீங்க ரொம்ப பெருசா நினைச்சிடக்கூடாது. இது எப்படிப்பட்ட பட்டயம்? பட்டயம் பெருசா அப்படி கேட்டீங்கன்னா, பராக்கிரமன் பெருசான்னு அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? பராக்கிரமன் என்னது? ஆங்கில வேதாகமும் மைட்டி மேன் சொல்லுது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பட்டயம்ன்றாரு. இப்ப பட்டயம் வலிமையானதா, அதை பிடிச்சிருக்கிற வலிமையானவரான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? பட்டயம் வலிமையானதா, பிடிச்சிருக்க வலிமையானவரா? பிடிச்சிருக்கிறதா வலிமையானவர். பராக்கிரமன் கையில் இருக்கிற பட்டயம் சொல்லிட்டு அது கீழே 15ஆம் வசனத்துல என்ன சொன்னார் பாருங்க, சேனைகள் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார், அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்தி கொள்ளுவார்கள். இங்க ஆண்டவரை கர்த்தர் சொல்றார், பட்டயம் சொல்றது கவன்கள். கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற பட்டயம். நீ பட்டயம் ஒண்ணு கோலியாத்து கையில் இருக்கிற பட்டயமா நினைச்சுக்காத. நீ கவன்கள். கவன்கள் யார் கையில் இருந்துச்சு? தாவீது கையில் இருந்துச்சு. அப்ப என்ன சொல்றாரு? பயன்படுத்துகிறவர் நான். என் கரத்துல நீ சாதாரண கவன்கல்லா இருந்தாலும் எதிரி வீழுவான். பட்டயம் பெரிய பராக்கிரமசாலியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் கோலியாத் நின்னார், பெரிய பராக்கிரமசாலி. சாதாரண வலிமை இல்லாத, சரத்துல வலிமை இல்லாத அந்த போருடைய பாதுகாப்பு கலன்களை கூட சரத்துல மாட்டிக்கொண்டா நடக்க முடியாத பலவீனமான பாண்டம் தாவீது. அழகிய ரூபம். ஆனா என்ன செய்து பிரதர்? அந்த போருக்கான அந்த பாதுகாப்பு அணிகலன்களோ அவனால மாட்ட முடியாது. மாட்டினா நடக்க தெரியாது. அப்படிப்பட்ட பலவீனமானவன். ஆனா அவனை கொண்டு தேவன் கோலியாத்தை வீழ்த்தினார். அப்ப தாவீது சொன்ன வார்த்தை என்னன்னா, சேனைகளை கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு நீ யார்? ஏன் கோலியாத்து மேல தாவீது கோவம் வந்துச்சு? கர்த்தரை நிந்திச்சான். விளங்கி கொள்ளுங்க, இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சான். ஏன் கோவம் வந்துச்சு பிரதர்? இவன் சாதாரண வலிமை இல்லாதவனா இருந்தா கூட தேவன் மேல வச்சிருக்கிற பாசம், அவனை ஒருத்தன் நிந்திச்சுட்டான்னு எழும்புகிற கோபம். விளங்கிட்டா இல்லைங்களையா? இவனுக்கு எனக்கு என்ன வாருக்கு பிளான் பண்ணியா போனா? இல்லைங்க, இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு நீ யார்? யாரை நம்பி போறேன்னா? இஸ்ரவேலின் தேவனை நம்பிதான் வர்றேன்னா. கவன்கல்லோட போனா, கர்த்தரை நம்பி போனா, அன்னைக்கு தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார்.
ஆனா 1 சாமுவேல் 21 என்ன சொல்லுது? சமூக தப்பத்தை தேடி போறான், பசிக்குதுன்னு போய் கேட்கிறான். சமூக தப்பத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கிறான். பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி அதை புசிக்கிறான். தேவன் அதை ஓகே பண்ணார? சமூக தப்பம் இன்னைக்கு நம்ம கொடுக்கிற வேஃபருங்க, அன்னைக்கு சமூக தப்பம் என்பது வேஃபர் இல்ல, அந்த ஜனங்களால ப்ரிப்பேர் பண்ணப்படுற ரொட்டி. அதனால அந்த பிரெட்டை சாப்பிட்டா பசி என்ன செய்யும்? ஆறும். தேவன் அதை அனுமதிச்சார், சமூக தப்பத்தை அனுமதிச்சார். ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை, சரி பாவம் என் தாசன் சாப்பிட்டு அனுமதிச்சார். அடுத்த உடனே பட்டை இருக்கான்னு கேட்டான். ஆசாரிய உடனே சொன்னா, பின்னாடி நான் வச்சிருக்கிறையா, சீரலை சுத்தி வச்சிருக்கிறேன், கோலியாத்துடைய பட்டையன்னு ஒண்ணு கையில வாங்கிட்டு நான் அதை காட்சிப்படுத்தி பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதை அப்படியே தடவி கொடுத்துட்டு, இதற்கு நிகரானது இல்லைன்னா, எனக்கு அந்த காட்சி அப்படி தோணுது. கையில தூக்கி வச்சுட்டு இதற்கு நிகரானது இல்லைன்னு சொன்னா அப்படியே தடவி கொடுத்துருப்பான்ல. எந்த கவன்கல்ல வச்சு அவ்வளவு பெரிய ஆயுதத்தை வச்சு இந்த ஆயுதத்துக்கு நிகரானது இல்ல நீயே சொல்ற ஒரு மனுஷனை வீழ்த்தினையோ, இன்னைக்கு அதே ஆயுதம் தான் உனக்கு பெருசா தெரியுது தவிர அன்னைக்கு இருந்த தேவன் பேர்ல இருந்த பட்சம் உனக்கு பெருசா நிச்சயில தெரியல. அன்னையில இருந்து வீழ்ச்சி தான் தாவீதுக்கு. ஓடி ஓடி ஒளிஞ்சு சிக்கலாகல எல்லாத்தையும் இழந்து அவர் நிலைக்குள்ள வருவதற்குள்ள பெரும்பாடு. தேவனுடைய கரத்தில் இருக்கிற பட்டயமாய் தேவன் உங்களை மாற்றுகிறார் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே. ஆனா ஒன்ன விளங்கிடுங்க, நீ பலம் பொருந்திய பட்டயம் அல்ல, நீ சாதாரண கவன்கள் தான். ஆனா உன்னை இயக்கிறவர் பலம் பொருந்தியவர். உன்னுடைய பலன் உன்னை இயக்கருடைய கரத்தில் இருக்குதே தவிர உன்கிட்ட இல்ல. அப்ப கர்த்தருடைய பராக்கிரமன் கையில் இருக்கிற பட்டயம், ஆனா கவன்கள் என்றார். எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, யார் உங்களை இயக்குறாரோ அவருடைய பலத்தில் தான் இயங்குறீங்களே தவிர பட்டயமாகிய உங்ககிட்ட ஒன்னும் பலன் இல்ல. நீ சாதாரண கவன்கள் தான். ஆனா உன்னை கொண்டு தேவன் கோலியாத்தையும் வீழ்த்துவார். புரியுதா இல்லையா? இதெல்லாம் எப்படி கிடைக்குது பிரதர்? புது உடன்படிக்கையின் ரத்தம் அதை செய்து நிறைவேற்றுகிறது. உங்களை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய ஆளை வீழ்த்துவார். ஆனா உங்க மனசில் நிக்க வேண்டியது என்னன்னா, நான் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம், நான் தேவன் கையில் இருக்கிற பட்டயம். ஆனா கவன்கள் தானே தவிர கோலியாத்து கையில் இருக்கிற மாதிரி இதற்கு நிகரானதில்லை என்று சொல்லத்தக்க பட்டயம் நீ இல்ல. ஒருவேளை நீங்க உங்களை நீங்களே நமக்கு நிகரானவர் இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா அன்னைக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிரும். அன்னைக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப கர்த்தர் அழகா சொல்றா, நீ சிறையிருப்புல கடந்தவன் மறந்துடாத, தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டு இருந்தவன் மறந்துடாத, உன்னை வனாந்தரத்துல தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை மறந்துடாத. தேவன் அப்படிதான் தெரிந்து கொண்டார். உன்னை மீட்டது அந்த புது உடன்படிக்கையின் ரத்தமே தவிர உன்னுடைய சுய கிரியைகள் அல்ல, உன் சுய பலன் அல்ல. அந்த உடன்படிக்கை மீட்டதனால நீ இன்னைக்கு என்னவா மாறி இருக்கிற? கர்த்தர் பயன்படுத்துகிற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு பட்டயமாக, ஒரு கவன் கல்லாக நீ மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்துடாத வாழ்நாள் முழுவதும் என்பது தேவன் நமக்காய் சொல்லுகிற காரியமா இருக்கிறது. இப்ப வாசிக்கலாம் 14ஆம் வசனம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகி ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு என்ன செய்வார்? அவர் நடந்து வருவார். அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். இது 3ஆவது சொல்றார். விடுதலையாக்கப்படுவே, ரெட்டிப்பான நன்மையை பெறுவே, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பட்டயமா இருப்ப. இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ற பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். அவர் கூட இருக்கணும், அதான் முக்கியம். அவர் காணப்படுவார், அவர் பட்சத்துல கூட இருப்பார். அவர் பட்சத்துல கூட இருந்தா என்ன பிரதர்? அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பாடுகளை தான் அனுபவிச்சாங்க, ஆனா எல்லாத்திலும் ஜெயம் பெற்றாங்க. சிறைச்சாலைகளுக்குள்ள போனாங்க, தேவன் சிறை கம்பிகளை உடைச்சாரு. பெரிய பெரிய ராஜாக்களோடு பேச வேண்டியது இருந்தது, கர்த்தர் அவருடைய வாயா இருந்தார். ஏன் பிரதர்? கூட தேவனை பெற்றவனுடைய வாழ்க்கையில அதான் இருக்கும். அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியும், எது பேசணும்னு தெரியும், கரெக்டா பேசுவான். எதிராளிகள்கிட்ட என்ன நடப்பிக்கணுமோ அந்த காரியங்களை கரெக்டா நடப்பிப்பான். கர்த்தர் கூடவே இருப்பார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறார். எதுக்கு பிரதர்? கர்த்தருக்காக, ஆண்டருக்காக. வைராக்கியம். நீ வெட்ட வாரியா வா, குத்த வாரியா வா, நான் கட்டுறது நிறுத்த மாட்டேன். நீ என்ன பண்ணுவோ பண்ணு. கரண்ட் தர மாட்டியா? வேண்டாம், ஜென்ரேட்டர்ல கட்டுவேன். இப்ப கூட ஒரு சர்ச்சு ஜென்ரேட்டர்ல வேலை நடந்துட்டு இருக்கு. வேணா நீ குரூப்ல போட்டு விட, சவுண்டோட கேட்பீங்க, ஜென்ரேட்டர் சவுண்டோட. ரொம்ப டஃபா தான் இருக்கும் ஏரியா எல்லாம். ஆண்டர் என்ன சொல்றாரு? நான் உன் பட்சத்தில் இருப்பேன்றாரு. அந்த ஒரு வாக்கு போதுமே, வேற என்ன தேவை இருக்கு? அவர் பட்சத்தில் இருப்பாருன்னா நான் முதல்ல போய் நிக்கணும்ல.
அவர் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் போய் நின்னாதானே என் பட்சத்தில் நிற்பாரு. நான் படுத்துட்டு தூங்கினா எப்படி பட்சத்தில் நிற்பாரு? இந்த கேள்வி வருது இல்லையா? அப்ப கர்த்தர் என் கரத்தில் இருக்கிற பட்டயம் மாத்திரமல்ல, நான் கூடவே உன்னோடு கூட இருக்கிறவனா இருக்கிறேன். அப்புறம் அடுத்து ஆண்டு சொல்லி முடிக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க, வாசிக்கலாம். இப்பொழுது யாராவது ஒருவர் 15ஆம் வசனத்தை, சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அடுத்த ஆசீர்வாதம், அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் சாதிகளை கீழ்ப்படுத்தி கொள்ளுவார்கள். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவரிப்பார்கள். டாஸ்மார்க் இல்ல, நல்ல அழகான திராட்சை ரசத்தை குடித்து களிப்போடு இருப்பாங்க, சந்தோஷத்தோடு இருப்பாங்க. அப்புறம் பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தினுடைய கோடிகளை போலவும் நிறைந்திருப்பார்கள். பலிபீடத்துடைய கோடினா என்னன்னு கேட்டீங்கன்னா கோடி துணி. கோடி துணினா என்னது? புது துணி. கோடிகள் அமௌண்ட்டை கணக்கு போட்டுறாதீங்க. பலிபீடத்தில் இருக்கிற புது துணி, அதுக்கு எவ்வளவு கனம் இருக்குமோ அந்த கனம் என்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் சொல்றாரு பான பாத்திரங்கள். பான பாத்திரம்னா என்னது? பான பாத்திரக்காரன் ஒருத்தர் தானே, அவனுக்கு என்ன வேலை? ராஜாவுக்கு ஃபுட்டு கொடுக்கும் போது அதை டேஸ்ட் பண்ணி கொடுக்கறது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பது அதோட வேலை, முக்கியமான வேலை. அப்படிப்பட்ட ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பீங்க. பான பாத்திரக்காரன் சொன்னா ராஜா என்ன செய்வாரு? கேட்பாருங்க. நம்பிக்கையில் தானே யோசிப்பு சொல்லி அனுப்புறாரு, போப்பா நான் செய்யாத கூட்டத்துக்கா உள்ள இருக்கிறேன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுன்னு சொல்லி அனுப்புனாரு. ஆனா பான பாத்திரக்காரன் மறைஞ்சிட்டாரு, அவரு மறந்து போயிட்டார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவ்வளவு கணம் பொருந்திய கூட்டமாக நீங்கள் இருப்பீர்கள். அப்புறம் கீழே, அந்நாளில் அவருடைய தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்திலே பதிந்திருப்பார்கள். முக்கியமான ஆட்களா இருப்பாங்க, ஜெயத்தின் ஆட்களா இருப்பாங்க. ஏற்றப்பட்ட கொடியினுடைய கிரீடம் என்னன்னா, ஜெயம் பெறுகிறவனுடைய கொடி என்ன செய்யப்படும்? ஏற்றப்படும். அமெரிக்கா வெனிசுலாவை பிடிச்சிருச்சு அப்படின்னா வெனிசுலாவோட அரண்மனையில என்ன கொடி பறக்கும்? அமெரிக்காவுடைய கொடி என்ன செய்யும்? பறக்கும். அப்ப அதுல முக்கியமானவர்களாக இருப்பார்கள். அது கீழே, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஆண்டு அழகா சொல்றார், தானியத்தினாலே வாலிபர்கள் வளருவார்கள், புது திராட்சரசத்தினாலே கன்னிகைகள் வளருவார்கள். புரியுதா இல்லையா? இந்த காலத்திலேயே ஒருவேளை வாலிபர்கள்லாம் அவங்க பலத்தை சார்ந்து இருந்திருக்காங்க, அதனால அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சான்? தானியம் தேவைப்பட்டுச்சு. அந்த காலத்திலிருந்து பெண்கள் அழகு சார்ந்தே வாழ்ந்திருக்காங்க போல, அதனால அவர்களுக்கு திராட்சரசம் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் பல 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 பலன் இருக்கிறது. எனக்கு அப்படி தோணுது. தானியம் வாலிபரை வளர்க்குமா, திராட்சரசம் என்ன செய்யுமா? பெண்கள்லாம் போதையில இருந்தாங்களான்னு கேட்காதீங்க. திராட்சரசம் பெண்களை வளர்க்கும்னா அவ்வளவு சைனிங்கா பல பலன் தான் இருக்கிறதுக்கு ஆதி காலத்திலிருந்து பெண்கள் விரும்பி இருக்காங்க போல. அப்படிதானே? ஆண்டுடைய படைப்பு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தானே. ஆண் ஆணா இருக்கணும், பெண் பெண்ணா இருக்கணும். ஐயோ என் பொண்ணு ஆம்பளை மாதிரி அப்படின்னு பெருமைப்பட்டீங்கன்னா வேணா வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி சொல்ற பெருமையா சொல்ற ஆட்கள் அதே மாதிரி பையன் பொம்பளை புள்ள மாதிரி சொல்லலாம் இல்லையா பெருமையா? அப்படி சொல்லலாம், என் பையன் பொம்பளை புள்ள மாதிரி அப்படின்னு யாராவது பெருமையா பேசியிருக்காங்களா? ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும், பொம்பளை பொம்பளையா இருக்கணும். ரெண்டு பேருடைய கேரக்டரும் மாறவே மாறாது, ரெண்டு பேருடைய பழக்க வழக்கிலிருந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஆண் ஆணாக பெண் பெண்ணாக இருப்பதே தேவன் விரும்புகிறார். அதனால தானே நம்ம சொல்ல பழைய ஏற்பாடு காலத்திலிருந்தே பெண் ஆணுடைய தரிக்காதெல்லாம் ஆண்டு சொன்னார். ஏன்னா ஆணுடைய தரிச்சோன்னா போலியா இவங்களுக்கெல்லாம் நினைச்சுக்கிறது, நம்மளும் ஆம்பளை மாதிரி. பெண் பெண்ணா இருப்பதான் தேவன் விரும்புறாரு, ஆண் ஆணா இருப்பதான் தேவன் விரும்புறாரு. அதையும் இதுல பதிவு பண்ணோம் இல்லையா? ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்கும் போது நாங்க சிலதை பதிவு பண்ண முடியும். இங்க ஆண்டு அழகான பாயிண்ட் சொல்லார், தானியம் வாலிபரை வளர்க்கும். வாலிபனுக்கு என்ன தேவைப்படுது? பலம் தேவை. ஏன் பலம் தேவை? உழைக்க பலம் தேவை, பாதுகாக்க பலம் தேவை. ஆண் என்பை எப்படிப்பட்டவன் பிரதர்? பைபிள் வசனம் சொல்லுது, அவன் குடும்பத்தை போஷிக்கணும், குடும்பத்தை என்ன செய்யணும்? காப்பாற்றணும்,
அப்படி வேத வசனம் சொல்லுது. அதுக்கு என்ன தேவை? நல்ல பலம் தேவை அவளுக்கு. அதனால தானியம் அவளை வளர்க்குது. பலசாலிகளாக, பாதுகாப்பு கொடுக்கிறவளாக, சம்பாதிக்கிறவளாக, போஷிக்கிறவளாக கர்த்தர் அவங்களுக்கு ஒரு செட்டப் வச்சிருக்கிறார். பெண்ணுக்கு எப்படி பிரதர்? பெண் பெண்ணா இருப்பதான் தேவன் விரும்புறாரு. பெண் ஆனா மாற ட்ரை பண்ணாதீங்க, வில்லங்கத்துல மாட்டிக்கிடுவீங்க. நாமள மாதிரின்னு சொல்லாதீங்க. அது வெரி வெரி டேஞ்சர்ல கொண்டு போய் என்ன பண்ணி என்ன விட்டுரும். நீயா நானா ப்ரோக்ராம்ல கோபிநாத்துக்கிட்ட ஒரு சின்ன குழந்தைய வச்சிருக்கிற மனைவி சொல்ற, கணவர் எனக்கு என் பொண்ணு கூட நேரமே செலவழிக்க மாட்டேங்கிறாரு, பிள்ளை வளர்ந்துருங்க, நாளைக்கு இந்த சின்ன பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற உறவு என்ன? ஏங்க நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால? அவன் சொல்றான், நானே 15,000 18,000 சம்பளத்துல வேலை பார்க்கிறேன், எனக்கு வாடகையில் இருந்து வீட்டினுடைய எந்த தேவையும் சந்திக்கப்படாது, அதனால ஆபீஸ் முடிஞ்சோன்னா ரேபிடோ ஓட்டுறேன், ஸ்விக்கியில ஜொமேட்டோல என்ன பண்றேன் நான் போட்டு ஒர்க் பண்றேன், இதெல்லாம் சேர்ந்தாதான் நான் வீடு கட்டி என் பிள்ளைக்கு போஷிக்க முடியும், அதனால நான் வருவதற்கு கண்டிப்பா லேட் ஆகும். கேட்கிறான் மனைவிட்ட, உண்மையில அவ்வளவு கஷ்டப்படுறாரா? ஆமா ஓட்டுறாரு. பிறகு ஏமா பிள்ளை கிட்ட இருக்கலன்னு சொல்ற, பிள்ளை விட்டா அப்படிங்கிற அடுத்தது. அப்பா அவர் சொல்றாரு, அப்ப வேலையை விட்டு சொல்ல வாங்குறாரு. அது எப்படி அப்படிங்கிறா. வேலையும் விடக்கூடாது, வீட்டுக்கு சோறும் போட்டுறணும், பொண்டாட்டி தடவிட்டே இருக்கணும், பிள்ளைய தடவிட்டே இருக்கணும், எதையா நடக்கும். அவன் சம்பாதிச்சாதான் உனக்கு வீட்டுல சோறு ஓடும். அப்ப அவன் வேலையை பார்க்க விடு. அவன் வெளியே தான் இருப்பான். அவன் வெளியே இருக்கதான் கர்த்தருடைய செயல். அவன் அதிகம் பேச மாட்டான். அவன் அமைதியா இருக்கான வாயை புடுங்கிறது. அவர் வாயை போய் சொரிஞ்சு புடுங்கிட்டு அவன் டக்குன்னு ஒரு வார்த்தையை போடுவான். போட்ட பிறகு 15 வருஷம் சொல்றது, நீ அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்ன, நீ என்ன வார்த்தை சொன்ன? சும்மா இருந்தாயா? அவன்கிட்ட பேசவே விரும்பாம தான் கம்முன்னு இருந்தான். சும்மா இருக்கிறவனை போய் சொரிஞ்சு அவன் வார்த்தை என்ன செய்வான், டப்புன்னு சொல்லுவான். அவனு சொல்லிக்க கூடாதுல்ல. அப்ப அவர் ஆண்டு அழகா தெளிவா தான் எழுதியிருக்கிறார். எதுக்கு ரெண்டையும் பிரிச்சு எழுதினாரு? தானியம் வாலிபரை வளர்க்கும், பெண்களை திராட்சை ரசம் வளர்க்கும் எழுதினாருன்னா, வளர்ப்புல இருந்து எல்லாத்திலயும் வித்தியாசம் இருக்கு, பாடி அமைப்புல இருந்து வித்தியாசம் இருக்குது, உள்ள சுரக்கிற ஜீன்ல இருந்து, உள்ள இருக்கிற ஹார்மோன்ல இருந்து எல்லாத்திலயும் வித்தியாசம் இருக்கு, திங்கிங்ல வித்தியாசம் இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் மாறவே முடியாது. சும்மா ஒரு ஜீன்ஸ் பேண்டையும் டி ஷர்ட்டையும் போட்டோம்னா ஆம்பளை அப்படின்னு கூடாது. நீ ஆம்பளையா மாறவே முடியாது. மாறினா உனக்கு வில்லங்கும். அதனால பெண்ணாவே இரு, அதுதான் உனக்கு என்னது ஆசீர்வாதம். இதான் தேவனாய் கர்த்தர் சொல்ற காரியம். இல்ல பிரதர் அது இப்படி இது எப்படி, அந்த கதையும் பேச முடியாது. ஜீன்ஸ் பேண்ட் ஒன்னு போட்டோன்னா ஆம்பளையா? கர்த்தர் உன் திங்கிங் லெவல் கூட மாறாது. பெண்ணுக்கு வேற திங்கிங் தான், ஆணுக்கு வேற திங்கிங் தான். அதையும் நான் பதிவு பண்ணோம் இல்லையா? தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் சகரியா மூலமா, ஒன்னு ஜனங்களுக்கு, இன்னொன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு. இதன் மூலமாய் கிடைக்கப்பெற்ற நன்மைகள், அது ஒரு பட்டியல், எவ்வளவு தியானிச்சிருக்கிறோம். ஒருவேளை இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள நிறைவேறுதலாய் கர்த்தர் மாற்றி இருந்தா சந்தோஷம். இல்லைன்னா நிறைவேற ஒப்பு கொடுப்பது அவசியமானது. கண்களை மூடலாம், அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துக்கு நேராக, தேவனுடைய கரத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கலாம். தேவனுடைய பலத்த மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் விளங்கத்தக்கதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர் ரத்தத்தின் மூலமாய், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிற விடுதலை, அந்த விடுதலையின் மூலமாய் கிடைக்கிறதான இரட்டிப்பான நன்மை, அந்த விடுதலையின் மூலமாய் தேவனை நம்மோடு வைத்துக் கொள்ளுகிற அனுபவம், அந்த விடுதலையின் மூலமாய் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பட்டயமாய் மாறுகிற ஒரு அனுபவம், கவன் கற்களால் ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிற அனுபவம். நீ பலமற்றவள் தான், பலமற்றவன் தான். ஒருவேளை பணபலமோ, அதிகார பலமோ, ஆள் பலமோ எல்லாவற்றிலும் குறைந்தவளா இருக்கலாம். ஆனா ஆண்டவராய் கர்த்தர் உனக்காக வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்காக தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். என்னுடைய மகனே, மகளே, நீ கவன்கள் தான், ஆனா என்னுடைய கரத்தில் இருக்கும் போது சாதிகளை கீழ்ப்படுத்துகிற கவன்கள். நீ கரத்தில் இருக்கும்போது அவ்விதமாய் நான் உன்னை மாற்றுகிறவர், நான் பட்சத்துல காணப்படுவேன். உன்னை வளர்ப்பதற்கான தானியமாய், விளைச்சலாய் நான் இருப்பேன். ஐயா, உன்னை வளர்ப்பதற்கான திராட்சரசமாய் நான் இருப்பேன். இதெல்லாம் தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறதான சத்திய வார்த்தைகளா இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நீதியுள்ளவராய், இரட்சகராய், தாழ்மையுள்ளவராய், பூமியின் மீதெங்கும் ஆளுகை செய்கிறவராய் நீங்க ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த தகப்பனுக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்துவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனை, நீ செய்து முடித்த ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நிறைவேற்றிய தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை தியானிக்க பலன் தந்திருக்கிறேன், நன்றி. இன்னைக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நிலைப்படுத்தும்.
போதுமானவராய் கூட இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய மகிமைகள் பிள்ளைகளை காக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.